எல்லாருக்கும் வணக்கம். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இன்றைக்கி இந்த வீடியோவில் என்ன உங்கள் கூட ஷேர் பண்ண போகிறேன் அப்படின்னா, என்னோடய சண்டே லன்ச் டு டின்னர் என்ன ரொட்டீன் இருந்தது. ஸோ லன்ச் என்ன குக் பண்ணியிருந்தோம், டின்னர் என்ன குக் பண்ணியிருந்தோம், அப்புறம் என்னென்ன வேலைகள் இருந்தது. ஸோ இதெல்லாமே நீங்கள் பார்க்க போகிறீங்க. ஸோ ஃபஸ்ட்டு லன்ச் ப்ரிப்பரேஷனுக்கு இன்றைக்கி வந்து சண்டே ஸ்பெஷலாக சிக்கன் எடுத்துகிட்டு வந்திருந்தாங்க. அதில் வந்து பிரியாணி செஞ்சிடலான்னு ஃபஸ்ட்டு ஆரம்பிச்சாச்சு. ஸோ அதுக்கு வந்து ஒரு மீடியம் சைஸ்ட்டு போட்டு, ஏன்னா லஞ்சுக்கு மட்டும் வச்சுக்கலாம் பிரியாணி, நைட்டுக்கு தேவையில்லை அப்படிங்கிறதுனால மீடியம் சைஸ்ட்டு போட்டு எடுத்து வச்சுருந்தோம். ஸோ அதில் கீ அண்ட் ஆயில் ரெண்டுமே ஆட் பண்ணியாச்சு. ஒரு 3 டேபிள் ஸ்பூன் கீ ஆட் பண்ணிங்க அப்படின்னா ஒரு 1 டேபிள் ஸ்பூன் போல் ஆயில் ஆட் பண்ணிக்கிங்க. கொஞ்சம் ஹீட் ஆனதுக்கப்புறமேட்டு எடுத்து வச்சுருக்க பட்டை, கிராம்பு, ஏலக்காய், பிரிஞ்சி இலை, நாங்கள் வந்து முந்திரி ஆட் பண்ணுவோம் குழந்தைங்க இருக்காங்க அப்படின்னு. பாதாம் வந்து பாப்பா நானும் பாப்பா விரும்பி சாப்பிடுவோம், மற்ற யாரும் விரும்பி சாப்பிட மாட்டாங்க அப்படிங்கிறதுனால பாதாம் வந்து ஆட் பண்ணுறதில்ல. என்ன பாதாமும் ஆட் பண்ணிங்க அப்படின்னா இன்னும் கொஞ்சம் டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். ஸோ இதெல்லாம் ஆட் பண்ணிவிட்டு கொஞ்சம் நேரம் அதை நல்லா ஃப்ரை பண்ணிக்கிங்க. ஸோ இதுக்கடையில் வந்து மல்லி, புதினா எல்லாமே, வெங்காயம், தக்காளி இதெல்லாமே நம்ம வந்து எடுத்து வெளியில் வச்சாச்சு. ஃப்ரிட்ஜ் எடுத்து வச்சுட்டு இது கொஞ்சம் நல்லா ஃப்ரை ஆனதுக்கப்புறமேட்டு ஒரு 2 அப்படி ரொம்ப பெரிய வெங்காயமாக இருந்தால் ஒரு 2 போதும், இல்லை அப்படின்னா 3 மீடியம் சைஸ்டு பெரிய வெங்காயம் அதை நல்லா தின் ஸ்லைஸ்டாக கட் பண்ணி எடுத்துங்க. கூடவே வந்து 2 பச்சை மிளகாய் ஆட் பண்ணியிருக்காங்க. உங்கள் வீட்டில் உங்களுக்கு காரத்துக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க. ஸோ இதெல்லாம் ஆட் பண்ணி வதங்கிட்டு இருக்க கேப்பில் வந்து தக்காளி, மல்லி, புதினாவை எடுத்து வச்சுருந்தது எல்லாத்தையுமே நல்லா மண்ணு போக அலசி அது எல்லாத்தையுமே கட் பண்ணி ரெடி பண்ணி எடுத்து வச்சுட்டு, வெங்காயம் நல்லா வதங்கினதுக்கப்புறமேட்டு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு ஆட் பண்ணிவிட்டு பச்சை வாசனை போகிற வரையும் நல்லா வதக்கிக்க வேண்டியதான். ஸோ அது ஒன்ஸ் நல்லா ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் நல்லா வதங்கினதுக்கப்புறமேட்டு தக்காளியும் நம்ம கட் பண்ணி வச்சுருக்க மல்லி, புதினாவை ஆட் பண்ணிவிட்டு கொஞ்சம் நல்லா தக்காளி மேஷி ஆகிற வரையும் நம்ம வதக்கிக்கணும். ஸோ அன்றைக்கி வந்து பிரியாணியில் லெக் பீஸ் பிரியாணியாக செஞ்சிடலான்ட்டு ஒரு 3 லெக் பீஸ் எடுத்துருந்ததில் அதை மட்டும் ஆட் பண்ணியாச்சு. இன்றைக்கி பிரியாணி வந்து இட் இஸ் நாட் பாஸ்மதி ரைஸ் பிரியாணி, அன்றைக்கி வந்து ஜீரக சம்பாவில் அம்மா செஞ்சுருந்தாங்க. ஸோ அதுக்கு இந்த ஸ்டேஜில் வரும்போதே அரிசியை மெஷர் பண்ணி எவ்வளோ வேணுமோ மெஷர் பண்ணி அதை நல்லா ஒரு 2 டைம்ஸ் போல் அலசிட்டு ஊற வச்சுருங்க. ஸோ இன்னும் கொஞ்சம் நல்லா ஓரளவுக்கு எல்லாமே சிக்கன்லேருந்து எல்லாமே வதங்கினதுக்கப்புறமேட்டு மசாலாவை ஆட் பண்ணிக்கிங்க. 1 டேபிள் ஸ்பூன் போல் தனி மிளகாய் தூள், ஒரு 1.5 டேபிள் ஸ்பூன் கொத்தமல்லி தூள், அப்புறமேட்டு பிரியாணி மசாலா வந்து ஒரு 1 டேபிள் ஸ்பூன் போல் ஆட் பண்ணிக்கிங்க. ஜீரகம் பவுடர் அதுவுமே வந்து கொஞ்சம் ஆட் பண்ணிக்கிங்க. ஸோ இதெல்லாம் ஆட் பண்ணி நல்லா கொஞ்சம் பச்சை வாசனை போகிற வரையும் வதக்கிட்டு தயிர் வந்து ஒரு 1/2 கப் போல் தயிர் நல்லா ஆட் பண்ணிக்கிங்க. அது வந்து வீட்டில் செஞ்ச உரைக்கு ஊற்றினா தயிர் தான். ஸோ அதை வாடையெல்லாம் ஒதுக்கிட்டு தயிரெல்லாம் ஆட் பண்ணிவிட்டு கொஞ்சம் நேரம் நல்லா மிக்ஸ் பண்ணி நல்லா வதக்கிக்கிங்க. வந்து பிரியாணிக்கு அங்கே எல்லாம் ரெடி பண்ணிகிட்டு இருக்கக்குள்ளேயே வந்து நான் வந்து 65க்கு தேவையான சிக்கன்ஸ் எல்லாமே வந்து குட்டி ரொம்ப குட்டியாக இல்லை, கொஞ்சம் ஓரளவுக்கு ஸ்மால் பீசஸாக கட் பண்ணி போன்லெஸ்ஸாக இருக்கும், ஏன்னா பாப்பா சாப்பிடுவாங்க அப்படிங்கிறதுனால போன்லெஸ்ஸாக இருக்கட்டும்னு சொல்லி அது எல்லாமே கட் பண்ணி எடுத்து தனித்தனியாக செப்பரேட் பண்ணி வச்சுட்டு இருந்தேன். ஸோ அந்த கிரேவி நல்லா ஓரளவுக்கு வதங்கினதுக்கப்புறமேட்டு தண்ணி தேவையான அளவு ஆட் பண்ணிக்க வேண்டியதான். 1க்கு 1.5 ரேஷியோவில் நம்ம வாட்டர் ஆட் பண்ணிக்க வேண்டியதான். அன்றைக்கி 1 கப் ரைஸ் எடுத்திங்க அப்படின்னா 1.5 கப் தண்ணிக்கு. ஸோ இதில் வந்து சிக்கன் 65க்கு வந்து ஸ்டோர் பாட் மசாலா தான் யூஸ் பண்ணியிருந்தோம். இதுவுமே வந்து ஹோம்மேடாக தான் வந்து செஞ்சு கடையில் வைக்கிறாங்க. ஸோ அன்றைக்கி அதை வாங்கி ட்ரை பண்ணியிருந்தேன். ஸோ சூப்பராக இருந்தது. ஸோ அது எல்லாத்தையுமே மிக்ஸ் பண்ணி ஒரு 1/2 hour போல் மேரினேட் பண்ணி வச்சாச்சு. ஸோ அதுக்கப்புறமேட்டு கிரேவிக்கு தேவையான வெங்காயம் எல்லாத்தையும் கட் பண்ண ஸ்டார்ட் பண்ணிவிட்டு, அப்போ அரிசி வந்து நல்லா ஓரளவுக்கு பிரியாணியில் வந்து கொதித்து அரிசி ஆட் பண்ணுறதுக்கு தண்ணி நல்லா கொதித்து வந்துருச்சு. ஸோ தண்ணி கொதித்த உடனே நம்ம சோக் பண்ணி வச்சுருக்க ஜீரக சம்பா அரிசியை வந்து ஆட் பண்ணிவிட்டு சால்ட் எந்த அளவுக்கு இருக்குது, கொஞ்சம் கரிக்கிற மாதிரி இருக்கணும். ஸோ நல்லா செக் பண்ணிவிட்டு கொஞ்சம் நேரம் மூடி வச்சிட வேண்டியதான். ஒரு 80 to 85% வந்து குக் ஆகிற வரையும் நம்ம க்ளோஸ் பண்ணி வச்சுட்டு, ஸோ இந்த கிரேவிக்கான வேலையை நம்ம வந்து ஸ்டார்ட் பண்ணிட வேண்டியதான். ஸோ கிரேவிக்கு வந்து போட்டலாம் நல்லா கொஞ்சம் இன்றைக்கி வந்து எக்ஸஸாக ஆயில் நான் ஆட் பண்ணியிருக்கேன். யூஸ்வலாக வந்து ஒரு 2 டேபிள் ஸ்பூன் ஆயில் யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா 3.5 டேபிள் ஸ்பூன் ஆயில் யூஸ் பண்ணி கடுகு, உளுத்தம் பருப்பு போட்டு பொரிஞ்சு வந்ததுக்கப்புறம் கட் பண்ணி வச்சுருக்கேன் ஒரு 3 பெரிய வெங்காயம் ஆட் பண்ணியிருக்கேன். ஸோ அது எல்லாமே நல்லா 3.5 போல் போட்டிருக்கேன். நல்லா வதங்குற அளவுக்கு வதக்கிட்டேன். கூடவே கொஞ்சம் சால்ட்டை சேர்த்துட்டோம் அப்படின்னா சீக்கிரமாகவே வதங்கிடும். கருவேப்பிலை இதெல்லாம் போட்டு கொஞ்சம் வெங்காயம் வதங்கினதுக்கப்புறம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டை ஆட் பண்ணிவிட்டு பச்சை வாசனை போகிற வரையும் வதக்கிக்கணும். ஸோ இங்கே வந்து ஒரு 80-85% போல் குக் ஆகிடுச்சு. அதனால் தம் போட்டுடலான்ட்டு அடியில் கொஞ்சம் கனமான சப்பாத்தி கல் எடுத்து வச்சுட்டு அதுக்கு மேலே பாட்டை வச்சு
அந்த இடிகளை வச்சு வெயிட் கொடுத்து தம் போட்டாச்சு. ஸோ இங்கே வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு கிரேவிக்கு வந்து பச்சை வாசனை போகிற மாதிரி வதங்கியாச்சு. அது கூட தக்காளி ஆட் பண்ணிக்க வேண்டியதான். தக்காளி கொஞ்சம் நல்லா வெந்து வர அளவுக்கு வதக்கிக்கிட்டு மசாலாவை ஆட் பண்ணிக்க வேண்டியதான். மஞ்சத்தூள், மிளகாய்த்தூள், குழம்பு மிளகாய்த்தூள் தான் யூஸ் பண்ணியிருக்கேன். ஸோ குழம்பு மிளகாய்த்தூள் ஒரு 1.5 டேபிள் ஸ்பூன் போல் போட்டிருக்கேன். கொத்தமல்லி தூள் 2 டேபிள் ஸ்பூன் போட்டிருக்கேன். இன்றைக்கி கறி மசாலா வந்து வீட்டிலமே செஞ்சது ஒரு 2 டேபிள் ஸ்பூன் போல் நான் ஆட் பண்ணியிருக்கேன். ஸோ ஏன்னா நான் இன்றைக்கி தேங்காய் அரைச்சி ஊற்றி நான் இதை செய்யலை. யூஸ்வலாக அம்மா செஞ்சாங்க அப்படின்னா எந்த கிரேவியாக இருந்தாலும் சரி, தண்ணி மாதிரி வச்சாலும் இல்லை ரொம்ப கொஞ்சம் கெட்டியாக வச்சாலுமே வந்து தேங்காய் கண்டிப்பாக ஆட் பண்ணுவாங்க. நான் இன்றைக்கி ஆட் பண்ணல. ஸோ 65க்கு எடுத்தது போக மிச்சம் இருக்க சிக்கன் பீசஸ் எல்லாம் இதோட ஆட் பண்ணினேன். ஒரு 4-5 பீஸ் தான் இருந்தது. அதனால் ஒரு பெரிய உருளைக்கிழங்கு குட்டி குட்டியாக கட் பண்ணி அதையுமே வந்து கிரேவியோடு ஆட் பண்ணியாச்சு. அவ்வளோதான். இதை நல்லா ஆட் பண்ணிவிட்டு சிம்மில் போட்டு நம்ம பாட்டுக்கும் சென்டரில் அடுப்பில் தூக்கி வச்சுட்டு இந்தாண்ட ஓரத்தில் 65 பொரிக்க ஸ்டார்ட் பண்ணியாச்சு. ஸோ ஒன்று பொரிச்சு எடுத்துகிட்டு இருந்தோம் அப்படின்னா, ஏன்னா பிரியாணியுமே ஆல்மோஸ்ட் நம்ம வந்து தம் போட்டு வச்சாச்சு. தம் போட்டு கொஞ்சம் நேரம் ஆஃப் பண்ணிவிட்டோம். கொஞ்சம் ஒரு 10 மினிட்ஸ் கழிச்சு அதையுமே வந்து பிரியாணியுமே ரெடி ஆகிடும். ஸோ எல்லாம் தம் போட்டு ஒரு ஆஃப் பண்ணிவிட்டு ஒரு 10 மினிட்ஸ் கழித்து ஆஃப் பண்ணிவிட்டு ஒரு 5 மினிட்ஸ் 10 மினிட்ஸ் நம்ம அதை விட்டுட்டு அதுக்கப்புறம் ஓப்பன் பண்ணி பார்த்தோம் அப்படின்னா சூப்பரான சிக்கன் பிரியாணி வந்து ரெடி ஆகிடும். இது வந்து ரொம்ப மசாலா கம்மியாக அம்மா போட்டு செஞ்சுருக்காங்க எங்கள் வீட்டில் இருக்க குட்டி சாப்பிட்றதுக்காக. ஸோ 65யும் ரெடி ஆகிடுச்சு. கிரேவியுமே வந்து நல்லா தேங்காய் எதுவுமே அரைச்சி ஊற்றாமல் சிம்பிளாக வச்சாச்சு. ஏன்னா தேங்காய் அரைச்சி ஊற்றணும் அப்படின்னா கொஞ்சம் எக்ஸஸாக நிறையா இருக்கும், அது தேவையில்லை அப்படிங்கிறதுனால சிம்பிளாக இப்படியே விட்டாச்சு. ஸோ அன்றைக்கான லன்ச் வந்து சிக்கன் பிரியாணி, சிக்கன் 65 அண்ட் சிக்கன் கிரேவி. ஸோ சாப்பிட்டு முடிச்சுட்டு குட்டிங்களெல்லாம் தூங்க வச்சுட்டு கொஞ்சம் நேரம் நாங்களே ரெஸ்ட் எடுத்துகிட்டு ஈவினிங் போல் வந்து பக்ரீத் ஸ்பெஷலாக வந்து எங்கள் ஊரில் வந்து இந்த மாதிரி கிட்ஸ் ப்ளே ஏரியா நிறையா இந்த மாதிரி ஒரு வாட்டர் கேமு, அதுக்கப்புறம் வந்து சடல், இந்த மாதிரி இதெல்லாமே வந்து போட்டிருந்தாங்க. அதுக்கு தங்கச்சியை கூட்டிகிட்டு போயிருந்தாங்க. ஸோ அவங்க நல்லா ஒரு 6 o'clock போல் இது ஸ்டார்ட் ஆகும். ஸோ இந்த எல்லா ரைடுமே வந்து 6 o'clock போல் ஸ்டார்ட் ஆகும். எல்லாமே ஜாலியாக குட்டீஸுங்க எல்லாமே எங்கள் ஸ்ட்ரீட்டில் இருக்க எல்லா குழந்தைங்களும் போயிருந்தாங்க. போயிட்டு நல்லா என்ஜாய் பண்ணியிருந்தாங்க. ஸோ அவங்கெல்லாம் அங்கே போன கேப்பில் நான் டின்னருக்கு என்ன ப்ரிப்பேர் பண்ணலான்னா சப்பாத்தி செய்யலான்னு ஆல்ரெடி பிளான் பண்ணி வச்சுருந்தேன். ஸோ இன்றைக்கி வந்து கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக வேறு மாதிரி சப்பாத்தி செய்யலாம் அப்படின்னு ஆனியன் மசாலா ஸ்டஃப்டு சப்பாத்தி செய்யலான்ட்டு வெங்காயத்தை குட்டி குட்டியாக கட் பண்ணி அதில் மஞ்சத்தூள், மிளகாய்த்தூள், கொத்தமல்லி தூள், கொஞ்சோண்டு கரம் மசாலா இதெல்லாமே ஆட் பண்ணி உப்பு போட்டு மிக்ஸ் பண்ணிவிட்டு சப்பாத்தி மாதிரி நல்லா விரித்து எடுத்துக்கிட்டு அதில் நெய் அப்ளை பண்ணிக்க வேண்டியதான். மேலே நெய்யை அப்ளை பண்ணிவிட்டு நம்ம மிக்ஸ் பண்ணி வச்சுருக்க ஆனியன் ஸ்டஃப்பை வந்து நம்ம ஆட் பண்ணிக்க வேண்டியதான். ஆட் பண்ணிவிட்டு ஃபோல்டிங்க்குமே வந்து ஆனியன் ஆட் பண்ணி வச்சுருக்கோம்ல, கொஞ்சம் நல்லா ஸ்ப்ரெட் பண்ணிவிட்டு 2 சைடுமே கொஞ்சம் வந்து கவர் பண்ணிக்கணும். லெஃப்ட் சைடு ரைட் சைடு வந்து கவர் பண்ணிவிட்டு கீழேருந்து அப்படியே ரோல் பண்ணி எடுத்துக்கணும். மேலே அப்படியே ரோல் பண்ணி இப்படி எடுத்துகிட்டு இது ஆக்சுவலாக கீழே நான் ஃபோல்ட் பண்ண ட்ரை பண்ணேன். பட் அது வந்து ஓப்பன் ஆகிடுச்சு ஆனியன் கொஞ்சம் வெளியில். ஸோ ஃபஸ்ட் அட்டெம்ப்ட் அதனால் சரி இட்ஸ் ஓகே கொஞ்சம் வெளியில் வந்துச்சு. பட் நெக்ஸ்ட் டைம் செகண்டாக போடும்போது நீட்டாக இந்த மாதிரி அழகாக சூப்பராக இருந்துச்சு. இந்த ஆனியன் ஸ்டஃப்டு சப்பாத்தி வந்து அன்றைக்கி ரெடி பண்ணிவிட்டு அலாங் வித் மதியம் செஞ்சுருந்த சிக்கன் கிரேவி இருந்தது. ஸோ இது ரெண்டுத்தையும் வச்சு நைட் டின்னரை வந்து முடிச்சாச்சு. ஸோ இன்றைக்கி சண்டே எங்களுக்கு இப்படி தான் போச்சு. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்துச்சுன்னா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் த வீடியோ.